மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. சுமைகளால் உள்ளம் சோர்ந்து போகையிலே உன் இதய நிழல்தானே ஆறுதலே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. என்னை புரிந்து கொண்ட கடவுள் நீரே, என்னை தாங்குகின்ற தந்தை நீரே. இயேசுவே, உன் மடியில் சாய்ந்திட வருகின்றேன். உன் கரங்கள் என்னை என்றும் தேற்றிடுமே. தாயின் கருவிலே தெரிந்தவரே, மகனாக மகளாக ஏற்றவரே. எனக்காய் உயிரை தந்தவரே, எந்நாளும் என்னோடு நடப்பவரே. உலகம் என்னும் கடலிலே துன்ப அலைகள் வருகையில் போராடும் படகாய் மாறி வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. இறை அருள் தரும் பலி இது, ஆதவன் ஒரே இது, அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பணியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. வறண்ட மணலாய் வாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி இது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பலி. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. மூவொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. தினம் சாட்சியாய் திகழ்வோம் திருக்குலமே. வசந்தமாய் விடியல் புலர்ந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. இறைவாஞ்சை மனதுடன் விண்ணக தேவன் வழிபட வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவனுடைய பிறப்பு விழாவை கொண்டாட தயாரித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே அன்புள்ள இறைச்சாகுமுகமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருப்பலியிலே வாருங்கள் பங்கேற்போம் என்ற ஒரு நிலையோடு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன். மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை காணும் ஒவ்வொருவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க இறைவனுடைய அருளும் இறைவனுடைய அன்பும் உங்களோடு என்றும் இருக்க இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகின்றேன். உதகைமறை மாவட்டம் புனித 10ஆம் பத்திநாதர் இளம் குறுமட மாணவர்களோடு சேர்ந்து இந்த நாளிலே இந்த திருப்பலியை அர்ப்பணிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே எங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமொரே திருமகனின் வருகையை மிகுந்த வெளிப்புடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களுக்கு அருள்தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகி அவரே கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 முடிய. இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடலலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழி மரபினர் மணலளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அழிக்கப்பட்டிராது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல்.
நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்படி நடவாதவர். பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர். இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார். பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போலாவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர்
வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார், வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவர் வரவிருக்கின்றார், அவரை எதிர்கொள்ளுங்கள், ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயேசு மக்கள் கூட்டத்திற்கு கூறியது, இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார், குடிக்கிறார், இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிகாரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஞானி ஒருவரிடம் ஒரு இளைஞன் வந்து, நான் கடவுளை அறிய விரும்புகிறேன், கடவுள் எங்கிருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கிறேன், எனக்கு கடவுளை காட்ட முடியுமா என்று அந்த ஞானியிடம் கேட்டான். அந்த ஞானி எந்த பதிலும் சொல்லாமல் அந்த இளைஞனை அழைத்து கொண்டு அவருடைய ஆசிரமம் முழுவதும் சுற்றி காட்டினார். அவ்வாறு சுற்றி வருகிற பொழுது ஆங்காங்கே ஒரு சில இளைஞர்கள் நின்று கொண்டு அவர்கள் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த பணிகளை செய்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்த்த அந்த இளைஞன் வியப்படைந்தான். எல்லாம் சுற்றி பார்த்த பிறகு
ஒரு இடத்திற்கு வந்த பிறகு அந்த ஞானி அந்த இளைஞனை பார்த்து கேட்டார், இவ்வளவு நேரம் நாம் சுற்றி வந்தோம், பலரும் பணி செய்து கொண்டிருப்பதை நீ பார்த்தாய், இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார். அப்போது அந்த இளைஞன் சொன்னான், இங்கு வந்தால் இப்படி பணி செய்ய வேண்டும் என்பது எனக்கு புரிகிறது. ஆனால் எதற்காக இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், யாருக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு புரியவில்லையே, அல்லது இதை செய்ய சொன்னது யார் என்பது எனக்கு தெரியவில்லையே என்றான். அப்பொழுது அந்த ஞானி அந்த இளைஞனிடம் சொன்னார், இவர்கள் இங்கே இருப்பது, இந்த பணி செய்வது அவரவருக்கு குறிக்கப்பட்ட ஒரு கடமை. இந்த பணியை இங்கு வந்தபோது அவர்களுக்கு நிர்ணயித்தார்கள். அவர்களுக்கென்று குறிக்கப்பட்ட அந்த பணியை ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. நீங்கள் செய்கிற பணிகளிலே நீங்கள் கடவுளை காண்பீர்கள். உங்களோடு பணி செய்கின்ற மற்றவர்களிலே நீங்கள் கடவுளை காண்பீர்கள். இப்படி இந்த பணியிலும் மற்றவரிலும் நீங்கள் கடவுளை காண முடியாவிட்டால் இந்த ஆசிரமத்திலே நீங்கள் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள் என்ற ஒரு வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அவர்கள் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் தன்னுடைய பணியிலும் மற்றவரிலும் கடவுளை காண்பவனாக மாறிக்கொண்டிருக்கிறான். எந்த ஒரு முணுமுணுப்பும் இல்லாமல் அவன் பணியை செய்கிறான். பணியை செய்வதோடு மட்டுமல்ல, அடுத்தவரிலேயே தன் இறைவனை காணக்கூடிய அந்த மனநிலையை தன்னிலே உருவாக்கி கொண்டான். ஆகவே அடுத்தவனுடைய பணியை பற்றி அவன் எந்த விதத்திலும் பொறாமைப்படாமல், எந்த விதத்திலும் சாக்குப்போக்கு சொல்லாமல், எந்த விதத்திலும் எதிர்மறையான செயல்பாடுகளை காணாமல் நேர்மறையான உள்ளத்தோடு இவர்கள் பணி செய்கிறார்கள் என்று சொன்னார். இதுதான் கடவுளை காணக்கூடிய ஒரு பெரிய நிலை. இதிலே தான் அவர்கள் மகிழ்ச்சியை காண்கிறார்கள் என்று அந்த ஞானி அந்த இளைஞனுக்கு சொன்னார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட நாம் நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே இந்த வழிபாட்டு வாசகங்கள் வழியாக இறைவன் நமக்கு விடுக்கிற அழைப்பு, இன்றைய முதல் வாசகத்திலே ஏசாயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த வாசகத்திலே, நீங்கள் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தார், அவருக்கு நீங்கள் செவி சாய்த்திருந்தால், நீங்கள் மட்டுமல்ல உங்கள் மூதாதையரும் செவி சாய்த்திருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியை கண்டிருப்பார்கள், நிறைவை கண்டிருப்பார்கள், வாழ்வை கண்டிருப்பார்கள். ஆனால் அந்த இறைவனுடைய வார்த்தையை முழுமையாக அவர் ஏற்றுக்கொள்ளாமல், நம்பாமல், அதற்கு கீழ்ப்படியாமல் அவர்கள் வாழ்ந்ததினாலே பாபிலோனுக்கு அடிமைகளாக சென்றார்கள். அடிமைத்தனத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். எங்களுக்கு யார் விடுதலை கொடுப்பார்கள் என்ற ஏக்கத்திலே அவர்கள் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு இறைவன் கொடுத்த வாக்குறுதி தொடக்க நூல் 13வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணலைப் போலவும் விண்ணில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போலவும் பெருகச் செய்வோம் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேறும் என்று நம்பி அவரை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருந்தால், தங்களை அழைத்த அந்த இறைவனை முழுமையாக தங்கள் வாழ்விலே அவர்கள் உணர்ந்திருந்தால், அவருடைய வார்த்தைக்கு செவிமடுத்திருந்தால், இன்று இத்தகைய அடிமைத்தன வாழ்வு அவர்களிலே இருந்திருக்காது. மாறாக அவர்கள் நேர்மறை எண்ணத்தோடு செயல்படாமல், நேர்மறையான வாழ்வை வாழாமல், எதிர்மறையான எண்ணங்களை கொண்டு தங்களை சுற்றியிருந்த மற்ற மக்களுடைய செயல்பாடுகளையும் மற்ற மக்களுடைய தெய்வங்களுக்கு வழிபாடு செலுத்துவதையும் இவர்கள் தங்களது ஆக்கி கொண்டதினாலே, அந்த கடவுளுடைய செயல்பாடுகளை மறந்ததினால், அவருடைய வார்த்தைகளை மறந்ததினால் இவர்கள் இத்தகைய ஒரு சூழலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள்.
நீங்களோ இந்த சூழலிலிருந்து உங்களை மாற்றிக்கொண்டால், உங்களை மீட்க மீட்பர் வருவார் என்ற அந்த இறைவனுடைய வாக்குறுதியை நீங்கள் முழுமையாக நம்பினால் நீங்கள் வாழ்வு பெறுவீர்கள். எத்தகைய வாழ்வு? இன்றைய பதிலுரை பாடலிலே திருப்பாடல் 1 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த திருப்பாடல் நேர்மறையான வாழ்வை வாழ்கிற ஒவ்வொருவருமே, நேர்மையாளர்கள் ஒவ்வொருவருமே எல்லா நாளும் கடவுளை காண்பவர்களாக, கடவுளுடைய செயல்பாடுகளை தங்கள் வாழ்விலே உணர்ந்தவர்களாக, வாய்க்கால் ஓரத்திலே நடப்பட்ட மரங்களைப் போல கனி தருபவர்களாக அவர்கள் விளங்குவார்கள். எதிர்மறையாளர்கள், எதிர்மறை சிந்தனையுள்ளவர்கள், கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுக்கிறவர்கள் கடவுளுடைய சாபத்திற்கு ஆளாவார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை கொண்டாட நாம் நம்மையே தயாரிக்கிறோம். இந்த தயாரிப்பு நம் வாழ்விலே இன்று நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து அந்த வார்த்தையின்படி நம் வாழ்வை மாற்றிக்கொண்டோம் என்றால், இறைவன் எதிர்பார்க்கிற அந்த எதிர்மறையான வாழ்வை விட்டுவிட்டு நேர்மறையான உள்ளத்தோடு நம் வாழ்விலே நாம் செயல்பட முன்வந்தோம் என்றால், நம்முடைய வாழ்வும் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கும். நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம், பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவர் கடவுளின் மகன் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அவருடைய செயல்பாடுகள், அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் வாழ்வை கொடுப்பதாக இருக்கிறது. லாசரே வெளியே வா என்று சொல்லுகிறார். எழுந்து வருகிறார் இறந்தவர். யாயிர் வீட்டுக்கு செல்லுகின்றார். அங்கே மகள் இறந்து விட்டாள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவருடைய கையை பிடித்து தலிதா கூம் என்று ஆண்டவர் இயேசு சொல்ல அவர் எழுந்து வருகிறார். இந்த ஒரு வார்த்தை வாழ்வை கொடுக்கிறது. இந்த ஒரு வார்த்தை மனிதனுடைய மனதை மாற்றுகிறது, வாழ்வை மாற்றுகிறது. யாரும் உனக்கு தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிட மாட்டேன். இனியும் இதைவிட கேடானது எதுவும் நடக்காதபடி பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த பாவியான அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் இயேசு சொல்லி அனுப்பினாரே, அவருடைய வாழ்வை மாற்றிக்கொண்டாரே. இதுதான் இறை வார்த்தையினுடைய வல்லமை. எபிரேயர் திருமுகம் 4 நாம் படிக்கிறோம், அவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, இருபக்கமும் கருக்கு வாய்ந்த வாழ்வினும் கூர்மையானது, உள்ளத்தின் ஆழத்தையும் ஊடுருவி செல்லக்கூடியது என்பதை நாம் படிக்கிறோம். அப்படியானால் நாம் ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நமது வாழ்விலே ஏற்றுக்கொண்டு இந்த வார்த்தையின்படி நடக்க நாம் முன் வந்தால், நம்முடைய வாழ்விலே இருக்கின்ற மற்றவர்களை பற்றி புரணி கூறுவது, மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக பேசுவது, எண்ணுவது, இவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து விட்டு எல்லாரிலும் கடவுள் இருக்கிறார், எல்லாரிலும் கடவுள் செயலாற்றுகிறார் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தோடு நோக்கத்தோடு நம்முடைய மனநிலையை நாம் மாற்றிக்கொண்டு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நாம் வாழ ஆரம்பித்தால் நம் வாழ்வு சிறந்ததாக இருக்கும். நம்முடைய இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக நாம் தயாரிக்கிற இந்த தயாரிப்பும் உன்னதமானதாக இருக்கும். காரணம், அவர் வார்த்தையாக இருந்தார். யோவான் நற்செய்தி 1:1 படிக்கிறோம், அந்த வாக்கு கடவுளோடு இருந்தார், கடவுளாகவும் இருந்தார். 14 நாம் படிக்கிறோம், அந்த வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். ஆண்டவர் இயேசுவிலே எதிர்மறை எண்ணங்கள் இல்லை, எதிர்மறை செயல்பாடுகள் இல்லை. தந்தை என்னிடம் ஒப்படைத்ததை நான் செய்து முடிக்க வேண்டும், இதுதான் அவருடைய எண்ணம். எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணம். பரிசேயர்கள் சதுசேயர்கள் சட்ட வல்லுநர்கள் அவருக்கு எதிராக முணுமுணுத்தாலும் ஒரு பொழுதும் அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் இயேசு பேசியதாக நாம் பார்க்கவில்லை. மாறாக தன்னுடைய வாழ்விலே நேர்மறை எண்ணத்தை கொண்டு அவர்களுடைய மனமாற்றத்தை எதிர்பார்ப்பவராகத்தான்
ஆண்டவர் இயேசு விளங்கினார். எனவே இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பு விழாவை நாம் கொண்டாட தயாரிக்கிற இந்த தயாரிப்பு நம் வாழ்விலே இறை வார்த்தையின் மீது பற்று கொண்டவர்களாக, இந்த இறை வார்த்தையை வாழ்வாக்குபவர்களாக, இறை வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக, நேர்மறை எண்ணத்தோடு நம் வாழ்விலே செயல்பட்டு நாம் என்றும் இறை ஆசியை முழுமையாக பெற தொடர்ந்து மன்றாடுவோம். இறைமகன் இயேசுவினுடைய பிறப்பு விழாவிற்காக நம்மை தயாரிக்கிற இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற விண்ணப்பங்களையும் மன்றாட்டுகளையும் நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஏறெடுப்போம். எங்களை வல்லமையோடு நடத்தி வரும் அன்பு தந்தையாம் இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் வார்த்தைகளிலும் செயல்பாடுகளிலும் ஒன்றிணைந்து செயல்படவும், எங்கள் வாழ்வில் காணப்படும் வெளிவேடங்களை துறந்து இயேசுவின் உண்மை சீடர்களாய் வாழவும் தேவையான ஞானத்தை அருள வேண்டும் என்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். எங்களை காத்து பராமரித்து வரும் அன்பு தெய்வமே இறைவா, இன்றைய சூழலில் மதவாத அரசியல் மறைந்து மனிதநேயமும் உமது விழுமியங்களாகிய அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம், நீதி, நேர்மையான உழைப்பு ஆகியவற்றை எம் ஆட்சியாளர்களும் மக்களும் உணர்ந்து வாழும் நிலையை அடைய தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். அன்பினால் அனைவரையும் ஒன்றிணைத்த எம் அருள்நாதா, எங்கள் குடும்பங்களில் உமது மதிப்புகளை அறிந்து கடவுளின் பார்வையில் மாசற்ற சமய வாழ்வு வாழவும், நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நிலைக்கு ஏற்ப செயல்படவும், கரைப்படாதபடி எம்மை காத்து கொள்ள வேண்டிய வரங்களை அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அளவற்ற அன்புக்கு அடித்தளமான இறைவா, யாரும் நினையாத உத்தரிக்கிற நிலையில் இருக்கின்ற ஆன்மாக்கள் அனைவரையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்கள் அனைவரையும் விரைவாக உம் இல்லத்தில் அழைத்து பரிசுத்தர்கள் கூட்டத்தில் சேர்த்து உம்மை போற்றி புகழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அளவற்ற அன்புக்கு அடித்தளமான இறைவா, உம்முடைய பிறப்பை எதிர்கொண்டிருக்கும் எங்களை காத்தருளும். எங்கள் மனதிலிருந்து எதிர்மறையான எண்ணங்களை அகற்றி திறந்த மனதோடு வாழ அருள் தாரும். பிறரை நேசிக்க நல்ல உள்ளத்தை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். வாழ்வின் ஊற்றாகிய இறைவா, உம் பிள்ளைகளாக எங்களுக்கு வாழ்வை ஒரு கொடையாக கொடுத்து இந்த வாழ்விலே நாங்கள் உம்மை நேசிக்கவும், உம்மை அறிந்து கொள்ளவும், உமது வார்த்தையின்படி நாங்கள் வாழவும், அதன் வழியாக எங்களில் இருக்கின்ற எதிர்மறை எண்ணங்களை அகற்றி நேர்மறையான எண்ணங்களோடு நாங்கள் செயல்படவும் எங்களுக்கு தேவையான வரங்களை கேட்டிருக்கிறோம். உமக்கு சித்தமானால் இவற்றை ஏற்று உம் திருமகனுடைய வருகையினால் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வும் மாற்றமடைய, இந்த மாற்றத்திலே நாங்கள் உம் திருமகனுடைய மனநிலையை கொண்டு வாழ எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வணைந்த இயேசுவே, என் வாழ்வை உமக்கு தருகின்றேன். கருவினில் வணைந்த இயேசுவே, என் வாழ்வை உமக்கு தருகின்றேன். நீ என்னில் நானும் வாழ மகிழ்வாய் தருகின்றேன். நீ என்னில் வாழ மகிழ்வாய் தருகின்றேன். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எளியவரின் இதய காணிக்கையை. ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எளியவரின் இதய காணிக்கையை.
உமக்காய் தருகின்றேன். ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய் எளியவரின் இதய காணிக்கையை, எளியவரின் இதய காணிக்கையை. சகோதர சகோதரியரே, உங்களுடையதும் என்னுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் நமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையினின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லாத மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை அன்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வெய்மார் உணவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அமல்ராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராகிய புனித 10ஆம் பயஸ், புனித தியோடோர், இவ்வுலகிலும் கூர்ந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இளைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை நம் தந்தையன் அழைக்க நம் ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் துணிவுடன் பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போல், உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போல், உள்ளமேற்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே, நம் இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவில் இயேசு வருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். நீதி தேடும் நெஞ்சம் பால இயேசு துடிக்கிறார். நீதி புரியும்
தேடும் நெஞ்சம் வாழ இயேசு துடிக்கிறார். அநீதி புரியும் நெஞ்சம் செல்ல இயேசு மறுக்கிறார். ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒருவர் புரிந்து வாழும் கூட்டு வாழ்விலே, ஒன்று நின்று உறவை வளர்த்து மகிழ்வு காண்கிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகின்றார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உயிரான உணவு வடிவில் இயேசு வருகின்றார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இத்திரு நிகழ்வுகளில் பங்கேற்பதால் எங்களை உலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியா உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு